சகாதேவனை மாய்த்துவிட்டு அவனது சடலத்தை சுமந்து வரும்படி தன் பின்னால் வந்திருந்த பிரதாபனின் வீரர்களுக்கு கட்டளையிட்டிருந்த வருணன், உன்னால் என்னை மறக்க முடியாது வாகினி, உன்னை அறியாமலேயே எனக்காக நீ ஏங்குகிறாய் என்பது போல பேசி பெண்ணவளை குழப்பியிருந்தான். ஏற்கனவே காதலன் குறித்த சிந்தனைகளை தன் உள்ளத்திலிருந்து அகற்ற முடியாமல் போராடி வந்திருந்த அந்த பேதை வருணனின் வார்த்தைகளால் மேலும் குழப்பமடைந்திருந்தாள். சிந்தனை கடலில் மூழ்கியிருந்தவள் தன்னை மறந்து, தான் போகும் இடம் மறந்து, சுய சிந்தனையற்று கால் போன திக்கில் நடைபோட்டுச் சென்றாள். வருணன் மட்டும் அவளை தொடர்ந்து செல்லாதிருந்தால் என்ன ஓட்டத்தில் தொலைந்து எல்லை தாண்டியே சென்றிருப்பாள் அவள். பெண்ணவள் பாதையை மாறி நடந்த போதெல்லாம் வருணன் தான் தன் சகியை சரியான பாதையில் திசை திருப்பி வந்தான். நடந்து நடந்து ரகசிய பாதை வழியாக ஒருவாறு கோட்டையை சென்றடைய சகாதேவனின் உடலை சுமந்து வந்த மனிதர்களிடம் ஒரு இடத்தை பற்றி குறிப்பிட்டு அங்கு சென்று அந்த சடலத்தை போட்டுவிட்டு வருமாறு வருணன் வீரர்களை பணித்தான். வருணன் குறிப்பிட்ட இடத்தை கேட்ட வீரர்கள் இருவரும் அதிர்ச்சியில் திகைத்து, என் படைத்தலைவரே, இந்த வேண்டாத வேலை, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இது சக்கரவர்த்திக்கு கோபத்தை வரவழைக்கும், உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள், வேண்டாம் இந்த விஷப்பரட்சை என்றெல்லாம் வருணனுக்கு அறிவுரை கூறி வந்தனர். அடுத்தவரின் அறிவுரையை கேட்டுத்தான் வருணனுக்கு வழக்கமே இல்லையே. தன் முடிவில் உறுதியாக இருந்தவன், சக்கரவர்த்தியின் கோபத்திற்கு நான் என்றைக்கு அஞ்சியிருக்கிறேன்? அந்த மனிதர் வேறு ஏதேனும் காரணங்களுக்காக ஆவேசமுற்றாலும் நரசிம்மரின் சினத்தை தணிக்க அவர் முன்பு சென்று நின்ற பிரகலாதன் போல் ஆத்திரத்தில் உருமும் பிரபுவுக்கு முன்னால் நான் சென்று துணிச்சலுடன் நிற்பேன். என்ன, பிரகலாதனை கண்டவுடன் நரசிம்மர் சினம் தணிந்து அந்த பாலகனை மடியில் ஏந்தி மனசாந்தி அடைந்தார். என்னை கண்டால் அடுத்தவரின் மீதுள்ள தன் முழு கோபத்தையும் பிரபு என் மீது இறக்கி அவர் சோர்வடையும் வரை எனக்கு அடியும் உதயம் கொடுத்து அவர் மனசாந்தி பெறுவார். அவ்வளவுதான் வித்தியாசம். பிரபுவிடம் அடி வாங்கி வாங்கியே உடலை இரும்பாக்கி வைத்திருக்கிறேன். ஆதலால் அவரை கண்டு எனக்கு பயம் இல்லை. இந்த உடலை அங்கு போடச் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்று நாளை விடிந்தவுடன் உங்களுக்கு தெரிய வரும். ஆதலால் தைரியமாக சென்று போடுங்கள், மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என தைரியம் கொடுத்து அனுப்பி வைத்தான் வீரர்களை. வீரர்களிடம் பேசிவிட்டு திரும்பி பார்க்க வாகினி தான் தங்கியிருந்த வீடு நோக்கி நடைபோட்டுச் செல்வதை பார்த்தான் வருணன். அவளது நடையே சொல்லியது அவள் ஓரளவிற்கு இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டாள் என. அதை கண்ட வருணன், கூடாதே, இவள் குழப்பத்திலிருந்து மீளவே கூடாது. இவள் எப்போதும் குழம்பிய நிலையிலேயே இருந்தால்தான் எனக்கு நல்லது. என் காதலுக்கு மட்டுமல்ல, என் கடமையை நிறைவேற்றுவதற்கும் அதுதான் நல்லது. இவள் தெளிவு பெற்றுவிட்டால் என் சபதத்தை நான் நிறைவேற்றுவதில் எனக்கு தடையாய் நிற்பாள். அதுவே இவள் தவிப்பில் இருந்தால் என் கடமைக்கு குறுக்கே நிற்க மாட்டாள். இப்போதே சென்று இவளை மேலும் குழப்புகிறேன் என தனக்குள்ளேயே தீர்மானம் போட்டவன் ஓட்டமும் நடையுமாகச் சென்று பெண்ணவளை நெருங்கி முன்னால் சென்றவளின் கரத்தை பற்றி இழுத்து, நெல்வாகினி, எனக்கு மறுமொழி கூறாமல் வந்துவிட்டாய். எவ்வளவு நேரமாக உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன். நீயானால் என்னை கண்டுகொள்ளாமல் ஏதோ சிந்தனை வசம் சிக்குண்டு செயலிழந்து காணப்படுகிறாய். உனக்கு இருக்கும் அதே தவிப்புதான் வாகினி எனக்குள்ளும் உள்ளது. நித்தமும் அது என்னை கொள்கிறது. என்னை மறக்கச் சொல்லி உன் உள்ளத்தை சிரமத்திற்கு ஆளாக்காதே அம்மா. சக்கரவர்த்தியின் அபிமானத்தை பெற்ற உன்னை சித்திரவதை செய்ய எவருக்கும் தைரியமில்லை. பின் உனக்கு மட்டும் எப்படி அந்த துணிவு வந்தது? என்னை காதலிக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் இப்படி இருதலை கொள்ளி எறும்பாக நீ துடித்து வருவது உனக்கு நீயே கொடுத்துக் கொள்ளும் சித்திரவதைகள் அம்மா. உன் மனப்பிணிக்கு மருந்து நான் தான் அம்மா. அதை உணர முற்படு. யாரை நீ மறக்க துடிக்கிறாய்? உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கும் என்னையா? அது முடியுமா உன்னால்? நிச்சயம் முடியாது வாகினி. என்னை மாய்த்துவிட்டால் என் நினைவுகளையும் கொன்று போடலாம் என்று நீ தப்பு கணக்கு போடுகிறாய். அது இயலுகிற காரியம் என்று எண்ணுகிறாயா நீ? ஆதித்தபுரி கோட்டைக்குள் என் நினைவுகளின்றி வாழ்ந்துவிட முடியுமா உன்னால்? நான் உனக்கு வாழ்பயிற்சி அளித்த திடலை காணும் போதெல்லாம் என் நினைவு வராமல் உன்னால் தடுக்க முடியுமா? கோட்டையில் உள்ள மரத்தடிகளில் சந்தித்து அரசாங்க விவகாரங்களை நம் நாவுகள் பேசும்போது நம் கண்கள் மட்டும் காதல் பாஷையை பரிமாறிக்கொள்ளுமே. அந்த மரங்களை காணும் போதெல்லாம் இந்த சம்பவங்கள் உன் நினைவில் உதிக்காமல் தவிர்க்க முடியுமா உன்னால்? அரசரை அவரது சிம்மாசனத்தில் காணும் போதெல்லாம் அவருக்கு பின்னால் கரங்கள் இரண்டையும் முன்னால் கோர்த்தபடி அவையை கண்காணிப்பேனே ஆஜானுபகுவாய் நின்று கொண்டு அவை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நீ செவியை அவை உரையாடல்களில் செலுத்தினாலும் பார்வையை என் மீது மட்டுமே பதித்திருப்பாயே. அந்த காட்சியை உன்னால் மறக்க இயலுமா? அதை கூட விடுவாகினி. என் மகன், மன்னித்துக்கொள். என் உதிரத்தில் உதித்து என் சாயலை உரித்து வைத்திருக்கும் உன் மகன் உதயன். அவனை காணும் போதில் என் ஞாபகம் வராமல் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியுமா உன்னால்?
உன் உடலில் உயிர் ஒட்டி இருக்கும் வரை என் நினைவுகள் உன் நெஞ்சில்தான் கலந்திருக்கும் வாகினி. என்ன பிரயத்தனப்பட்டாலும் உன்னால் என்னை மறக்க முடியாது. அரசரை பகைத்துக் கொண்டமைக்காக இன்று என்னை மயக்க நீ துடிக்கலாம். ஆனால் என் மரணத்தால் பிரபுவின் வாழ்வு இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் நான் இல்லாத உன் வாழ்வு சுழலில் சிக்கிய ஓடம் போல அவதியுறும் வாகினி. நம்மால் இயலாத காரியங்களை எப்போதும் நாம் மேற்கொள்ளக்கூடாது. என்னை உன்னால் மறக்க முடியாது என்றால், என் காதலை உன்னால் முற்றிலுமாக நிராகரிக்க முடியாது என்றால் அதை செய்ய முயற்சிக்காதே. முயற்சித்து வீணாக உன்னை வருத்திக் கொள்ளாதே வாகினி என்று வசனம் பேசிவிட்டு காதலிக்கு ஆறுதல் அளிப்பவன் போல பாசாங்கு செய்து உண்மையில் அவளது மனப்போராட்டத்தை அதிகரித்து விட்டு சென்றிருந்தான் வருணன். மறுநாள் காலை விடிந்தது. வாழ்பெயர்ச்சி செய்வதற்காக வழக்கமாக பொழுது விடியும் முன்னரே எழுந்துவிடும் வருணன் அன்றைக்கு மட்டும் பொழுது புலர்ந்து பல நாளிகைகள் கடந்தும் கதிரவனின் ஒளி சாளரங்களின் வழியாக ஊடுருவி அங்கிருந்த கண்ணாடிகளில் பட்டு அந்த அறையையே கண்கூசும்படியாக பிரகாசிக்கச் செய்து வந்த போதும் பஞ்சனையில் தலையணையை இறுக அணைத்தவாறு அயர்ந்து கண்ணுறங்கிக் கொண்டிருந்தான். இல்லை இல்லை, உறங்குவது போல நடித்துக் கொண்டிருந்தான். கோட்டையின் கடைக்கோடியில் இருந்தாலும் தூரத்திலிருந்து கேட்டு வந்த கூச்சல் ஒலிகள் சைலன் மாளிகையின் மூடிய கதவுகளையும் துளைத்து அதற்கும் உள்ளே தாளிடப்படாமல் சாத்தியிருந்த வருணன் தங்கியிருந்த அறையின் கதவுகளையும் தாண்டி உள்ளே பிரவேசித்திருந்தது. அந்த அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் ராகவன். தளபதி, எழுந்துரியுங்கள். நடித்தது போதும். இத்தனை நாளிகை உறங்குபவரா நீங்கள்? செய்வதையெல்லாம் செய்துவிட்டு சுகமாக தலையணையை கட்டி அணைத்து படுத்திருக்கிறீர்கள். அங்கு உங்களுக்கு கசையடி கொடுக்கலாமா அல்லது இரும்பை பழுக்க காய்ச்சி சூடு வைக்கலாமா என்று ஆலோசித்து வருகிறார்கள். சக்கரவர்த்தி தானே இங்கு வரும் முன்பு உங்கள் நடிப்பை கைவிட்டு எழுந்து வாருங்கள். செய்த குற்றத்திற்கு அவரிடம் சரணடையுங்கள் என்று அலறிக் கொண்டிருந்தான். ராகவன் தொண்டை கிளிய கத்தியும் வருணனிடம் அசைவே இல்லை. முன்பாவது அமைதியாக படுத்திருந்தவன் ராகவனின் குரல் கேட்ட பின்னால் குரட்டை விட்டு நடிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தான். எரிச்சலடைந்த ராகவன் கட்டலில் இருந்த தலையணைகளை எடுத்து வருணன் மீது பலமாக வீசினான். அதற்கும் பின்னவன் அசைந்து கொடுக்காததால் ராகவன் தானே ஏறி குப்புறப்படுத்திருந்த வருணனின் முதுகில் அமர்ந்து கொண்டு அவனது பின்னந்தலை முடியை பற்றி இழுத்து, இத்தனை வயதாகியும் கொஞ்சமாவது விளையாட்டுத்தனம் போகிறதா உங்களுக்கு? அங்கே கோட்டையே கலவரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை பட்டாபிஷேக வைபவம் நிகழவிருக்கிறது. இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள். மகாராணி உட்பட அனைவரும் உங்கள் மீது கொலை வெறியில் உள்ளனர். நீங்களானால் பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கடிந்து கொண்டான். ராகவனின் சத்தம் கேட்டும் அவன் முதுகில் கொடுத்த அழுத்தத்தினாலும் தன் தலையில் கொடுத்த வலியினாலும் அதிர்ந்து போய் உறக்கத்திலிருந்து எழுபவன் போல பாவனை செய்த வருணன், ஐயோ கொலை கொலை! சைலேந்திரா, வந்துவிட்டாயா? நான் உன்னை மாய்க்கவில்லையடா. எல்லாம் சக்கரவர்த்தியின் சதி செயல்தான். நான் உன் அன்பு நண்பன் இல்லையா? நான் போய் உன்னை மாய்க்க எண்ணுவேனா? என்னை விட்டுவிடடா. நீ விருப்பப்பட்ட உணவுகளையெல்லாம் உனக்கு படையலாக போடுகிறேன். 4 கால் உயிரினம், 2 கால் உயிரினம், காலே இல்லாத உயிரினம் எல்லாவற்றையும் தேடிப்பிடித்து உனக்கு படைக்கிறேனடா. கூடவே நீ விரும்பி குடிப்பாயே மதுரசம், அதனையும் உனக்கு படைக்கிறேன். என்னை மட்டும் விட்டுவிடு சைலா, நான் அப்பாவி. இதே உனது மாளிகையில் ராகவன் என்கிற இரத்த வெறி பிடித்த பாவி ஒருவன் இருக்கிறான். நீ ஆசையாசையாய் நிர்மாணித்த உனது இந்த மாளிகையில் உன்னை யமனிடம் அனுப்பிவிட்டு அவன் உல்லாசமாக வாழ்ந்து வருகிறான். அவனும் அந்த சக்கரவர்த்தியும் தான் உன் மரணத்திற்கு காரணம். உனக்கு இரத்தக்காவு வாங்க விருப்பம் என்றால் நேராக அவனிடம் செல். கூடத்தின் பஞ்சனையில் தான் ஜம்பமாக படுத்துறங்குகிறான். சென்று அவன் இரத்தத்தை குடி. என் மீதிருந்து எழுந்துவிடு சைலா. நிராசையில் உயிர் விட்டவன் ஆழமுக்கும் பிசாசாக மாறி வந்திருக்கிறானே, என்னை காப்பாற்ற எவரும் இல்லையா என ஒப்பாரி வைத்து நடித்து படுக்கையில் புரண்டான் வருணன். வருணன் திரும்பி படுத்தபடியால் அவன் மீது அமர்ந்திருந்த ராகவன் மஞ்சத்திலேயே விழுந்தான். விழுந்தவனை பார்த்து பயம் நீங்க பெற்றது போல பாசாங்கு செய்த வருணன், எருமையே, உன் வயதென்ன? நீ விளையாடும் விளையாட்டென்ன? இப்படித்தான் உறங்கும் மனிதனின் மீதேறி குதிரை சவாரி செய்வாயா? இளவரசர் ஆதவனும் என் மகனும் இப்படித்தான் என் மீது ஏறி அமர்ந்து கொள்வார்கள். அந்த பாலகர்கள் செய்தால் அதை ரசிக்கலாம். அதையே காட்டெருமை நீ செய்தால் அதை ரசிக்க முடியுமாடா? நீ ஆண்மகன்தானே. சவாரி செய்ய விரும்பினால் நிஜக்குதிரையில் ஏறி செல்ல வேண்டியதுதானே? என் முதுகா கிடைத்தது உனக்கு? என்னை விட வயதில் பெரியவன் என்று அடிக்கடி அலட்டிக் கொள்வாயே. பெரியவன் செய்யும் காரியமாடா இது? உன் தாயை நினைத்தால் வருத்தமாக உள்ளது. அந்த உத்தமி எப்படித்தான் உன் குறும்புத்தனங்களை சகித்துக் கொண்டு உன்னை வளர்த்தெடுத்தாரோ பாவம். ஒரு சில நாட்களே என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த புண்ணியவதி பல காலமாக உன்னை பொறுத்திருக்கிறார். அவரை நேரில் காணும் போதில் அந்த மாதரசியின் பாதத்தில் விழுந்து வணங்க வேண்டும் என்று ராகவன் பேசியதையெல்லாம் காதில் வாங்கியிருந்தும்
அவற்றிற்கு சற்றும் சம்பந்தமில்லாமல் உளறி வந்தான் வருணன். அவனது பேச்சில் குறுக்கீடு செய்த ராகவன், இப்போது இது மிக அவசியமா? பேச்சை மாற்றுவதிலும் விஷமத்தனங்கள் செய்துவிட்டு உத்தமமான பிள்ளை போல நடிப்பதும் உங்களுக்கு கைவந்த கலை என்பதை நான் வசுமித்ராவில் காலடி எடுத்து வைத்த நாளன்றே அறிந்து கொண்டு விட்டேன் தளபதி. எத்தனை பெரிய குற்றத்தை செய்துவிட்டு இப்படி பச்சை பிள்ளை போல பாசாங்கு செய்கிறீர்கள். பஞ்சனையில் துயில் கொள்ளும் நேரமாயுது. வாருங்கள் திடலுக்கு. அங்கு அனைவரும் இருக்கும் வெறியில் பல நாட்களுக்கு படுக்கையை விட்டு எழாதவாறு உங்களுக்கு கசையடி கொடுக்கப் போகிறார்கள். மொத்த கோட்டைவாசிகளும் திரளில்தான் திரண்டிருக்கிறார்கள். பிரபுவும் இந்நேரம் அங்கு சென்றிருப்பார். நீங்களாக வந்து செய்த குற்றத்திற்கு விளக்கத்தை கொடுத்துவிட்டு தண்டனை பெற்றுச் செல்லுங்கள். உங்களை கைது செய்து வரும்படி காவலர்களிடம் அரசர் உத்தரவிட்டு அனுப்பினால் அது உங்களுக்குதான் அவமானம். எழுந்துரியுங்கள் தளபதி என்று இறைந்து வருணனின் கையை பிடித்து இழுத்து அவனை பஞ்சனையிலிருந்து கீழிறங்கச் செய்தான் ராகவன். அப்போதும் நடப்பது என்னவென்றே புரியாதவன் போல விழித்த வருணன் ராகவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு மாளிகையின் பின்பகுதிக்கு சென்று உடலை சுத்தம் செய்து கொண்டு புத்துணர்ச்சி பெற்று வந்தான். துவாலையில் முகத்தை துடைத்தவாறே, இப்போது கூறு ராகவா, என்ன நடந்தது? தூக்க கலக்கத்தில் இருந்ததால் நீ உரைத்தது எதுவும் எனக்கு தெளிவாக விளங்கவில்லை. இப்போது இயல்பு நிலைக்கு வந்து விட்டேன். இனி நீ கூறுவது எனக்கு புரியும். கூறுவதற்கு முன்பு எனக்கு இன்னொன்றை விளக்கு. அங்கே தூரத்தில் கோட்டையின் திடலில் ஏதோ கலைபெறும் நடக்கிறது போலவே இரைச்சல் ஒலிகள் கேட்கின்றன. என்ன நேர்ந்தது? நாளைதானே பட்டாபிஷேகமும் இளவரசர்களின் திருமணமும். பிறகு இன்று என்ன நடக்கிறது அங்கே? ஒருவேளை அந்த இன்பவேந்தன் ஓடிப்போய் விட்டானா? அவன் காணாமல் போனது குறித்துதான் கோட்டை கலவரப்படுகிறதா என்றெல்லாம் அடுக்கடுக்காக கேட்டான் வெள்ளந்தியாக வதனத்தை வைத்துக் கொண்டு. ராகவனுக்கு எரிச்சல் படக்கூட உடலில் வலு இல்லை. இவனை திருத்தவே முடியாது என்று வருணனை குறித்து எண்ணியிருப்பான் போல. நீண்ட பெருமூச்சு விட்டவன், எப்போது பார்த்தாலும் இன்பவேந்தனை குறித்த சிந்தனைதானா? கோட்டையில் என்ன கலவரம் என்று உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அப்படித்தானே? பரவாயில்லை, நான் சொல்கிறேன், கேளுங்கள். அங்கே வேந்தனுக்கும் உங்கள் முன்னாள் காதலி வாகினிக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. அந்த வைபவத்திற்கு விருந்தாக அதிகாரியின் முன்னாள் காதலர் உங்களுக்கு பிடித்தமான ஆப்பமும் தேங்காய்ப்பாலும் பரிமாறுகிறார்கள். நீங்கள் இல்லாமல் அதனை உண்ண எனக்கு மனம் வரவில்லை. அதனால் உங்களையும் அழைத்துச் செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் என்றான் இலக்காரம் செய்யும்படியாக. ராகவனின் வார்த்தைகளை கேட்டு கொதித்தெழுந்தான் வருணன். சற்று முன்னர் அவனிடம் இருந்த குறும்புத்தனங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்க கோபத்தின் உச்சத்தில் ராகவனை அடிப்பவன் போல கைகளை உயர்த்தி நெருங்கி வந்து அவனை அடிக்க மனமின்றி உயர்த்திய கரங்களால் எதிராளியின் தோள்பட்டையை இறுக்கி, எத்தனை திமிரடா உனக்கு? என் காதலி வேறொருவனை கரம் பிடிக்கிறாள் என்கிறாய்? விளையாட்டுக்கும் அளவுண்டு ராகவா. இது போன்ற விஷயங்களில் விளையாடக்கூடாது. உன்னை தவிர இந்த விஷமச் செய்தியை யார் கூறியிருந்தாலும் அவர்களது பல்லை உடைத்திருப்பேன். பழகிய தோஷத்திற்காகவும் என் தங்கை அகல்யாவின் எதிர்காலத்திற்காகவும் உன்னை அடிக்காமல் விட்டு வைத்திருக்கிறேன். வாகினியை இன்னொருவனுடன் தொடர்புபடுத்தி பேசுவது இதுவே இறுதி முறையாக இருக்கட்டும் என்று கடுகடுத்தான். தன் தோள் மீதிருந்த வருணனின் கையை அகற்றிய ராகவன், இப்போது தெரிகிறதா? ஒருவர் அவதியுடன் பேசி வரும்போது நாம் குறும்புத்தனம் செய்தால் அவருக்கு எத்தனை எரிச்சல் வரும் என்று. இனியாவது விளையாட்டை கைவிட்டு என்னுடன் வாருங்கள், தாமதிக்க வேண்டாம் என அறிவுறுத்தி வருணனை அழைத்துச் சென்றான். மாளிகையின் வாயிலை இருவரும் அடைய அங்கு வருணனை அழைத்துச் செல்ல அப்போதுதான் மாளிகையின் படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருந்தான் அகிலன். வருணனை பார்த்து விஷமமாக முறைத்துவிட்டு, வாருங்கள் தளபதி, அங்கே சக்கரவர்த்தி தங்கள் வரவுக்காக காத்திருக்கிறார். எத்தனை பெரிய காரியம் செய்துவிட்டு இப்படி கோட்டையின் மூலையில் வந்து பதுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கடிந்து கொண்டபடி வருணனை அழைத்துச் சென்றான். அகிலன் ராகவன் இருபுறத்திலும் நடந்து வர அவர்களுக்கு நடுவே கைகளை வீசிக்கொண்டு திருமண மாப்பிள்ளை போல உய்யாரமாக நடைபோட்டு வந்த வருணனை பார்த்து அரவிந்தன், பிரதாபன் உள்ளிட்டோருக்கு சிரிப்பு வந்தது. வாகினி உட்பட ஆதித்யனது நலன் விரும்பிகள் அனைவரும் வருணனின் மிடுக்கான நடையை பார்த்து வெறி கொண்டு முறைத்தபடி நின்றிருந்தார்கள். அரசனுக்கும் அந்த காட்சி எரிச்சல் கொடுக்க நெருங்கி வந்த வருணனிடம் அந்த கடுகடுப்பை கொட்டியவன், குற்றமிழைத்துவிட்டு குதூகலமாக நடந்து வருகிறாயா? என்ன வேலையடா செய்திருக்கிறாய்? எத்தனை முறை உன்னை நான் எச்சரித்தேன். செயலில் கவனத்துடன் இருக்கச் சொல்லி வேந்தனிடம் மன்னிப்பு கேளடா. அவரை அவமதிக்கும்படியான காரியத்தை செய்யக்கூடாதென்று உனக்கு நான் கட்டளையிட்டிருந்தேனா இல்லையா? ஒருபோதும் என் சொல்லுக்கு செவிசாய்க்க மாட்டாயா நீ? உன் தோலை உரித்தால்தான் திருந்துவாய் என்று ஆத்திரத்தை உமிழ்ந்தான் அரசன். 1000 பேர் கூடி நடந்தவற்றை வேடிக்கை பார்த்து வந்த திடலில் அரசன் ஆவேசமாக அலற, பயந்தவன் போல கையிரண்டையும் கூப்பி முகத்தில் அரைப்படி பாலை ஊற்றினார் போல் சாதுவாக விழித்து பாவனை செய்த வருணன் ஆதித்தினிடம், நான் வேந்தரை அவமதித்தேனா?
இப்போதுதான் பிரபு உறக்கத்திலிருந்தே விழித்திருக்கிறேன். தாங்கள் எதை குறித்து பேசுகிறீர்கள் என்று கூட எனக்கு விளங்கவில்லை. செய்த குற்றம் என்னவென்று மன்னாதி மன்னர் தாங்கள் கூறினால் இந்த மடையனுக்கு விளங்கும் பிரபு. நேற்றைய பகலில் ஒரு அத்தியாவசிய காரியத்திற்காக வெளியே சென்று வந்த எனக்கு அலைச்சல் சேராமல் காய்ச்சல் வந்துவிட்டது பிரபு. இரவு முழுவதும் உறக்கம் வராமல் கடும் காய்ச்சலில் அவதியுற்று வந்த நான் காலையில்தான் உறங்கவே ஆரம்பித்திருந்தேன். அந்த நேரம் பார்த்து சிவபூஜையில் கரடி நுழைந்தாற்போல் மனித கரடி ஒன்று என் முதுகின் மீது ஏறி அமர்ந்து என் தூக்கத்திற்கு இடையூறு செய்துவிட்டது அரசே. எனக்கு இன்னமும் காய்ச்சல் விட்டபாடில்லை, அதிலும் தூக்கம் வேறு. ஆகையால் இங்கு என்ன நடக்கிறது? நீங்கள் எதை குறித்து விசாரிக்கிறீர்கள்? ஏன் இத்தனை கோபமாக உள்ளீர்கள் என்று எனக்கு எதுவுமே விளங்கவில்லை பிரபு. தங்களின் கோபாவேசத்தை கண்டால் போல எனக்கு குலை நடுங்குகிறது. தயவு கூர்ந்து நேர்ந்த சம்பவம் யாதென கூறிவிட்டு பிறகு என்னை திட்டுங்கள் பிரபு என்று சிறிதும் பிசகின்றி அச்சத்தை முகத்தில் படரவிட்டு அச்சு அசலாக நடித்து வந்தான் வருணன். ஆதத்தின் எரிச்சலுற்று வருணனை நெருங்கி அவன் காலின் மீது தன் பாதத்தை வைத்து அழுத்தி ஊன்றி வழியில் துடித்தவனிடம் மெல்லிய குரலில், எருமையே, அலைச்சலால் உனக்கு காய்ச்சல் வருகிறதா? அதற்கெல்லாம் காய்ச்சல் வர வேண்டுமென்றால் வருடம் முழுக்க நீ காய்ச்சலில்தான் படுத்திருக்க வேண்டும். என்றைக்கடா நீ வீடு தங்கியிருக்கிறாய்? உன் நடிப்பையெல்லாம் வேறு எவனிடமாவது வைத்துக்கொள், என்னிடம் காட்டாதே. நாடகமாடுவதில் நான் உனக்கு முப்பாட்டனடா. நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று உனக்கு தெரியாது? நடிப்பை கைவிடாவிட்டால் ஒரு வாரத்திற்கு உனக்கு போஜனம் கிடையாது, ஒரு பருக்கை சோறு கூட உனக்கு தரக்கூடாது என்று பார்க்கவம் முழுவதற்கும் உத்தரவு போட்டு விடுவேன். பசியை தீர்த்து கொள்ள வேண்டுமானால் நீ பழகாத தூரத்திற்கு பயணம் செய்து அடுத்த நாட்டிற்கு செல்ல வேண்டியதிருக்கும். வசதி எப்படி என்று கேட்டான், கோபத்தில் பற்களை கடித்தபடியே அதட்டலாக. குற்றம் பற்றி பேசிய போது வராத அச்சம் உணவை பற்றி பேசிய போது வருணனுக்கு உண்மையாகவே வந்தது. ஒரு வார கால பட்டினி குறித்த அச்சம் அவன் கண்முன்பு வந்து போக பயத்தில் இழுத்து கூட்டி எச்சில் விழுங்கியவன், வேண்டாம் பிரபு, வயிற்றில் அடிக்காதீர்கள். செய்த குற்றத்திற்கு சிறை தண்டனை கூட கொடுங்கள். ஆனால் அங்கு 3 வேளையும் உணவு போட்டு விடுங்கள். வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன். நான் பல குற்றங்கள் இழைத்திருக்கிறேன். தாங்கள் குறிப்பிடுவது எதை பற்றி என்று விளக்கிவிடுங்கள் அரசே என்றான். அரசன் மிதித்திருந்தமையால் வலித்த காலை தேக்க முயற்சித்தவாறே. வழி கொடுத்து சிறியவனை வழிக்கு கொண்டு வந்திருந்த ஆதித்யன் தன் பாரத்திலிருந்து வருணனின் காலுக்கு விமோச்சனம் அளித்து அவனிடம், அது என்னவோ உண்மைதானடா. 1-2 தவறுகள் செய்தால் அவை நினைவில் இருக்கும். செய்வதெல்லாம் குற்றமென்றால் அது எப்படி ஞாபகத்தில் இருக்கும்? இங்கு சடலமாக கிடக்கிறானே, இந்த சகாதேவன் என்கின்ற மனிதனை கொன்றவன் நீதானே, உண்மையைச் சொல் என்று அதட்டினான். வருணன் மறுப்பாக தலையசைக்க முயல ஆதித்யன் முந்திக்கொண்டு, உண்மையை மறைக்க முயற்சித்து உன் துஷ்டத்தனங்களை மறுபடியும் காட்டாதே. கொன்றவன் நீதான் என்பதை வாகினி கூறிவிட்டாள். கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையை மட்டும் கூறு என்று மிரட்டினான். உண்மையை ஒப்புக்கொள்ள முடிவெடுத்த வருணன் பதில் கூறும் முன்பு அங்கு தன்னை முறைத்தபடி நின்றிருந்த வாகினியை தானும் முறைத்துவிட்டு, ஆம் பிரபு, கொன்றவன் நான் தான். ஆனால் ஏன் கொன்றேன் என்று தெரிந்து கொண்டால் இறந்து போன இவனை மறுபடியும் உயிர்ப்பித்து நீங்கள் கொலை செய்வீர்கள் என்று தற்காப்பு வாதத்தை துவங்கினான். ஆதித்யன் உள்ளங்கையை உயர்த்தி பேசியவனை நிறுத்தி, வாகினி அதையும் கூறிவிட்டாள். அவள் உன்னை போல விஷமி அல்ல, விஷயங்களை என்னிடமிருந்து மறைப்பதற்கு. என் உண்மை விசுவாசி. நடந்தவற்றை வரிவிடாமல் ஒப்பித்து விட்டாள் என்று அரசன் வாகினியை வாயார புகழ்ந்து வர, வருணன் அதிர்ச்சியற்றவன் போல விழிகளை அகல விரித்து, எனில் நடந்தது என்னவென்று தெரிந்தும் நான் குற்றம் செய்திருக்கிறேன் என்கிறீர்களா பிரபு? பெண்ணுக்கு ஒரு தீங்கென்றால் அதை இழைத்தவனை இல்லாமல் செய்வது தவறல்லவே? பாரதமும் ராமாயணமும் இதைத்தானே நமக்கு வலியுறுத்துகின்றன. சாமானியர்கள் சட்டத்தை கையில் எடுத்தால் தவறு. நானோ சத்திரியன், போர் வீரன். என் காதலிக்கு களங்கம் விளைவிக்க நினைத்தவனை மாய்த்தது எவ்வகையில் குற்றமாகும் பிரபு என்று அரசனிடம் தர்க்கம் செய்து வந்தான். ஆதித்யன் மறுபடியும் அவனது பேச்சுக்கு தடை விதித்து, நீ அவனை மாய்த்தது குற்றமில்லையடா. பெண்ணிடம் போக்கிரித்தனம் செய்தவனுக்கு நரகத்தை புகலிடமாக கொடுத்தனுப்பியது பாராட்டுக்குரியதே. ஆனால் மாண்டு போனவனின் சடலத்தை ஏனடா வேந்தன் மாளிகையின் வாசலில் போட்டுவிட்டு சென்றிருக்கிறாய்? நாளை இங்கு வைபவங்கள் நிகழவிருக்கையில் இறந்தவனை கோட்டைக்குள் கொண்டு வந்ததே தவறு. ஏற்கனவே இளவரசர்கள் மாண்டு போனதற்கு பூஜைகள் செய்து தீட்டு கழிக்கப்பட்ட பின்னரே வைபவங்கள் துவங்கி இருக்கின்றன. இந்த நேரம் பார்த்து எவனோ ஒருவனின் சடலத்தை உள்ளே கொண்டு வந்ததும் இல்லாமல் அதை வேந்தன் வீட்டின் முன்பாக போட்டிருக்கிறாய். போட்டதோடு விட்டாயா? வாகினியை நெருங்க முயற்சித்தவனுக்கு இதுதான் கதி என்று மாண்டு போனவனின் குருதியாலேயே வாசகம் எழுதி அதை சடலத்தின் மீது போட்டிருக்கிறாய். இது வேந்தனை அவமதிப்பது போல் இல்லை? நம் நாட்டிற்கு விருந்தினராக வந்திருக்கும் அவரை நாம் கௌரவிக்க வேண்டிய முறை இதுதானா? அவரை இங்கு அனுப்பி வைத்திருப்பவர்கள்
நான் மிகவும் அன்பும் மரியாதையும் கொண்டிருக்கும் என் தாயும் என் மாமனாரும். வேந்தனுக்கு விளைவிக்கப்படக்கூடிய அவமானம் என் மரியாதையை பெற்ற அந்த இரு மனிதர்களுக்கும் அவமானம் இழைத்தது போல் ஆகுமடா. மன்னிப்பு கோரடா வேந்தனிடம். இது போன்ற அவமதிப்பு செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்று அவருக்கு வாக்குறுதி கொடு என்று அதட்டினான். அரசனின் வார்த்தைகளை கேட்ட வருணனோ தான் நல்லவன் போலவும் அனைவரும் தன்னை தவறாக எண்ணுவது போலவும் பதட்டப்பட்டவனாக பாவனை செய்து ஆதித்யனிடமிருந்து விலகி வேந்தனிடம் ஓடி, வேந்தரே, இது நீங்கள் தங்கியிருக்கும் மாளிகையா? அதை நான் அறியேன் வேந்தரே. அது தெரிந்திருந்தால் இங்கு போட விட்டிருப்பேனா? சடலத்தை தூக்கி வந்த சாத்தான்களிடம் அப்போதே சொன்னேன். ஏனடா, மாண்டு போனவன் என்ன தாய்நாட்டுக்காக பாடுபட்டு போரில் வீரத்தை காட்டி மடிந்தவனா? அவன் ஒரு அதர்மி, அயோக்கியன். இவனை கோட்டைக்கு சுமந்து வர வேண்டுமா என்ன? அப்படியே காட்டிற்குள் தூக்கி வீசினால் யாருக்குமே உதவாத இந்த உதவாக்கரை நாய் நரிகளுக்காவது உணவாகிவிட்டு போவானேடா என்று அறிவுறுத்தினேன். அந்த மடையர்கள் இந்த மடையனை இத்தனை தூரம் சுமந்து வந்ததும் இல்லாமல் இதை உங்கள் மாளிகையின் முன்னால் கொண்டு வந்து வேறு போட்டிருக்கிறார்கள். அவர்களால் அரசரிடம் நான் வசவு வாங்க வேண்டியிருக்கிறது. துஷ்டர்கள்! உங்களுக்கே தெரியுமல்லவா, நான் மிகவும் சாது பிள்ளை வேந்தரே. யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருப்பேன். பிரச்சனைகளை விரும்பாத நான் கோட்டையின் கடைக்கோடியில் உள்ள கட்டிடத்தை தேர்ந்தெடுத்து தங்கியிருக்கிறேன். என் கால் பட்டாலே அங்கு ஒரு பிரளயம் வெடிக்கும் என்று பயந்துதான் நான் மூலையில் முடங்கி கிடக்கிறேன். புண்ணியவான் சைலன் அவனுக்காக பார்த்து பார்த்து கட்டி இறுதியில் நான் அனுபவிப்பதற்காக அந்த மாளிகையை விட்டு சென்றுள்ளான். அம்மாளிகையின் நந்தவனத்தில் அமர்ந்து கொண்டு அங்கு வீசும் தென்றல் காற்றை ரசித்தபடி என் காதலியின் நினைவுகளில் கரைந்து போனால் இந்த உலகமே எனக்கு மறந்து போய்விடும் வேந்தரே. நான் ஏன் உங்களை அவமதிக்கப் போகிறேன்? வயதில் பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று இளைய சமுதாயம் என்னிடம்தான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உலகிற்கு முன்னுதாரணமாக வாழ்பவன் நான். என் மீது இத்தனை பெரிய அவப்பெயர் விழுந்து விட்டதே வேந்தரே. இப்படியாக தான் அப்பழுக்கற்றவன் என்று வாய்க்கூசாமல் வேந்தனிடம் பொய் சொல்லி வந்த வருணன் காதலியின் நினைவு பற்றி குறிப்பிட்ட வார்த்தைகள் அதை சொன்னவனின் மனதில் பம்பரமாய் சுழன்று கொண்டிருக்க, என் காதலியின் நினைவில் நான் கரைந்து கனவில் மிதந்து கொண்டிருக்கும் போது நடுவில் காண்டாமிருகம் போல நீயும் வந்து தொலைக்கிறாயேடா. நீ இங்கு வந்ததிலிருந்தே கனவில் கூட நானும் வாகினியும் தனிமையில் இருப்பதில்லை. நடுவில் நந்தி போல நீயும் வந்து நிற்கிறாய். நீ வசுமித்ராவிலிருந்து ஒளிந்தால்தான் எனக்கு நிம்மதி என வேந்தனை நோக்கியவாறே மனதினுள் கருவி வந்தான் வருணன். பின்னந்தலையில் பலத்த அடி விழுந்த பின்னர்தான் வருணன் யோசனையிலிருந்து மீண்டு சுய உணர்வு வரப்பெற்றான். தனக்கு முதுகை காட்டிக் கொண்டு நின்றிருந்தாலும் முன்னால் இருந்தவனின் வதனத்தை பார்க்காமலேயே அவன் உள்ளத்தை படித்தறிந்திருந்த ஆதித்யன்தான் வருணனுக்கு அடி கொடுத்திருந்தவன். நடிப்பார்வத்தில் அரசர் இங்கு இருப்பதையே மறந்துவிட்டோமே என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு கையும் களவுமாக பிடிபட்ட அவமானத்தில் கீழ்கட்டை கடித்து இமைகளை மூடித்திறந்தான். அரசன் பொதுவெளியில் வசவை ஆரம்பித்து விடுவான் என்ற பயத்தில் ஆதித்யனை பேசவிடாமல் செய்வதற்காக அவதி அவதியாக வருணனை விளக்கத்தை தொடர்ந்தான். என்ன கூறிக்கொண்டிருந்தேன் என ஒரு நொடி யோசித்தவன் அதை கண்டுபிடித்து விட்டவனாக, நினைவு வந்துவிட்டது. காதலியை குறித்து பேசி வந்தேன். அதான் வேந்தரே, காதலியை பற்றி சிந்தித்தால் இந்த உலகமே எனக்கு மறந்து போகிறது. அதனால் யாருடைய விவகாரங்களிலும் நான் குறுக்கிடுவதில்லை. வாகினி தற்சமயத்திற்கு என் மீது கோபமாக உள்ளாள். காதலில் ஊடல்கள் சகஜம்தான். ஊடல் கொண்ட காலத்திற்கும் சேர்த்து எதிர்காலத்தில் என் மீது காதலை பொழியப் போகிறாள் அவள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவள் பாதுகாப்பு எனது பொறுப்பல்லவா? அதனால்தான் எதிரிகளை எச்சரிப்பதற்காக அந்த வாசகத்தை எழுதி வைத்திருந்தேன். ஆனால் அந்த வாசகத்துடன் அவன் உங்கள் வாயிலில் படுத்து கிடப்பான் என்று நான் எதிர்பார்த்திருக்கவில்லை வேந்தரே. சவமாகியும் அந்த சகாதேவனுக்கு அறிவு வரவில்லை பாருங்கள். இந்த கோட்டைக்குள் இத்தனை மாளிகைகள் இருக்க உங்கள் வீட்டு வாயிலா வந்து படுத்து கிடப்பான்? சரி, அவனை தூக்கி வந்த மனிதர்கள் தான் தெரியாமல் இங்கு போட்டுவிட்டார்கள். இந்த மடையனாவது எழுந்து 2 அடி நகர்ந்து படுத்திருக்க கூடாது? விடுங்கள் வேந்தரே, இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்காதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் நிம்மதியடையுங்கள் என்று ஆறுதல் கூறுபவன் போல மறைமுகமாக வேந்தனை வம்பிழுத்து விட்டு சென்றான். தவறு செய்து மாட்டிக்கொண்டும் வசவு வாங்கியும் வருணனின் வாய் அடங்காததால் ஆதித்யன் அவனை தன்புறமாக இழுத்து மெல்லிய சத்தத்தில், வாயை சிறிது மூடடா, என் அன்னை கவலையில் இருக்கிறார். நாளை விசேஷம் நடைபெறவிருக்கும் வேளையில் கோட்டைக்குள் அசம்பாவிதம் நிகழ்ந்திருப்பதை குறித்து இங்கிருக்கும் பலரும் வருத்தத்தில் உள்ளார்கள். நீயானால் யாரை பற்றியும் அக்கறை கொள்ளாமல் வாய்க்கு வந்தபடி உளறி வேந்தனை சீண்டி வருகிறாய். கோட்டைவாசிகளின் கோபம் எல்லை மீறும் முன்பு உடனடியாக இங்கிருந்து அகன்று சென்று நான் தங்கியுள்ள பார்க்கவ மன்னரின் மாளிகையின் கூடத்தில் காத்திரு. அங்கு வந்து உன்னிடம் பேசிக் கொள்கிறேன் எனச் சொல்லி வருணனை அனுப்பி வைத்தவன் அவன் வேறு ஏதேனும் துஷ்டத்தனங்கள் செய்யாதிருக்க ராகவனையும் அரவிந்தனையும் வருணனுக்கு காவலாக அனுப்பி வைத்தான். மூவரும் சென்ற பிறகு திடலில் கவலையில் ஆழ்ந்திருந்த
அன்னையிடமும் மற்றவர்களிடமும் ஆதித்யன் கவலைப்படும் அளவிற்கு இங்கு ஏதும் நடக்கவில்லை பெரியோர்களே. ராவணனின் மரணமும் கம்சனின் மரணமும் நாட்டு மக்களுக்கு நல்ல எதிர்காலத்தையே கொடுத்தது. அதுபோலத்தான் இந்த சகாதேவனின் மரணமும் இந்த பார்க்கவத்திற்கு மங்களமான எதிர்காலத்தை கொடுக்கப் போகிறது. பாவையர்களுக்கு அநியாயம் செய்யும் பாவிகளை இந்த பார்க்கவம் பிழைக்க விடாது. தவறிழைத்தவர்கள் இளவரசர்களானாலும் சரி, எங்கிருந்தோ வந்தவர்களானாலும் சரி, தண்டனை ஒன்றுதான் என்று நாட்டு மக்கள் நம்பிக்கை கொள்வர். சடலத்தை அப்புறப்படுத்திவிட்டு கோட்டைக்குள் புனித நீரை தெளித்து நாளைய வைபவத்திற்கான ஏற்பாடுகளை துவங்குங்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நாட்டின் எதிர்கால அரசி ஆருத்ராவும் அவளது குடும்பத்தாரும் வரவிருக்கின்றனர். அவர்கள் வரும்போது இங்கு கவலை, குழப்பம் போன்ற எதிர்மறையான எந்த உணர்வுகளும் இருக்கக்கூடாது. இன்றிலிருந்து இங்கு குதூகலமும் கொண்டாட்டமும் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும். அனைவரும் சென்று பணிகளை துவங்குங்கள் என்று சமாதானமும் உற்சாகமும் அளித்து மகாராணி உள்ளிட்ட அனைவரையும் அனுப்பி வைத்தான் ஆதித்யன். ஆதித்யனின் ஆறுதல் வார்த்தைகளால் அனைவரும் மனசாந்தி பெற்று அவரவர் பணிகளை பார்க்கச் செல்ல, பிறருக்கு நிம்மதி கொடுத்த ஆதித்யன் மட்டும் இழந்திருந்த தன் நிம்மதியை மீட்டெடுக்க முடியாமல் அரச மாளிகைக்கு சென்றான். அங்கு கூடத்தில் தனக்காக காத்திருந்த வருணனை அறைக்குள் அழைத்துச் சென்றவன் இளையவனின் சட்டையை பிடித்து உலுக்கி, என்னதானடா நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில்? நீ என்ன விஷமத்தனங்கள் செய்தாலும் வாய்மூடி அமைதி காப்பேன் என்ற நம்பிக்கையா? வேந்தனுடன் ஏன் தொடர்ந்து மோதிக்கொண்டே இருக்கிறாய்? அவரை அவமதித்துவிட்டு நாளை அவரை அனுப்பி வைத்திருக்கும் என் தாய் வரும்போது எப்படி அவர் எதிர்கொள்வாய்? வேந்தனிடம் என்னதானடா உனக்கு பிரச்சனை? அவரை விட்டு விலகியிருக்கச் சொல்லி அந்த மனிதர் வந்த நாளிலிருந்தே உன்னை எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீயானால் என் பேச்சை பொருட்படுத்துவதே இல்லை. என் விவகாரத்தால் உன் தந்தையிடம் அடிபட்டு விட்டாய். வாகினியிடம் அறைவாங்கி விட்டாய். இனி என் தாய்தான் பாக்கி. அவரிடம் அடிவாங்கினால்தான் திருந்துவாயா என்றெல்லாம் சீற்றத்தை உமிழ்ந்து வந்தான். தன் மேலாடையை பற்றி இருந்த அரசனின் கரத்தை எடுத்துவிட்ட வருணன் கைகளை கூப்பி, தங்கள் தாயாரிடம் அறைவாங்க தேவையில்லை அரசே. இப்போதே இந்த நொடியே திருந்து விடுகிறேன். எனக்காக ஒரே ஒரு உபகாரம் மட்டும் செய்யுங்கள். வாகினியிடம் நெருங்கக்கூடாது என்று அந்த வேந்தனுக்கோ அல்லது வேந்தனிடம் நெருங்கக்கூடாது என்று வாகினிக்கோ கட்டளையிட்டு விடுங்கள். வேந்தன் தங்கள் ஆணையை ஏற்பானா என்று தெரியாது. ஆனால் வாகினி அவசியம் ஏற்பாள். தாங்கள் உத்தரவிட்டால் அவள் அதை ஒருபோதும் மறுக்க மாட்டாள் என்று ஆதித்யனிடம் கோரி வந்தான். ஆதித்யன் விரக்தியோடு தலையில் அடித்துக் கொண்டு வருணனை நோக்கி, ஆண்மகனுக்கு பொறாமை இருக்க வேண்டியதுதான். அதற்கு ஒரு அளவு உண்டு வருணா. அளவுக்கு மீறினால் அதன் பெயர் பொறாமை அல்ல, சந்தேகம். வேந்தன் நல்லவனா கெட்டவனா என்று உனக்கு தெரியாது. ஆனால் வாகினியின் குணம் பற்றி உனக்கு தெரியுமல்லவா? பருவ வயதிலேயே உன்னை தவிர வேறு எந்த ஆடவனையும் எண்ணி பார்க்காதவள். இப்போது வயிற்றில் சுமக்காமலேயே ஒரு பாலகனுக்கு தாயாகிவிட்ட பிறகா வேறொருத்தனை விரும்பப் போகிறாள்? இதெல்லாம் உனக்குள் இருக்கும் அச்சமடா. இருவரும் இப்படி ஒன்றுக்கொன்று முரணான கோரிக்கைகளை என் முன்பு வைத்தால் அதில் எதை நான் ஏற்றுக்கொள்வேன்? நீங்கள் இருவரும் விடுக்கும் வேண்டுகோள் போல இந்த வையகத்தில் எந்த மனிதனும் எந்த அரசனிடமும் கோரியிருக்க மாட்டானடா. வேந்தனிடமிருந்து விலகியிருக்கச் சொல்லி வாகினிக்கு கட்டளையிடும்படி நீ கேட்கிறாய். உன் அருமை காதலி என்ன கேட்டால் தெரியுமா? உன்னை அவள் முழு மனதுடன் வெறுக்க வேண்டுமாம். உன் மீதான காதலை அவளது அடி நெஞ்சிலிருந்து அகற்ற வேண்டுமாம். நான் தான் வருணனை திருமணம் செய்து கொள் என்று அவளை வற்புறுத்தி வருகிறேனாம். அதனால்தான் அவளால் உன்னை மறக்க முடியவில்லையாம். உன் நினைவே வரக்கூடாது என்றும், அதை மீறி உன் நினைவு வந்தால் ஒரு எதிரியாக மட்டுமே அவள் உன்னை எண்ண வேண்டுமாம். அதற்கு நான் கட்டளை பிறப்பிக்க வேண்டுமாம். வருணனை அறவே வெறுத்துவிடு என்று நான் ஆணையிட்டால் உன் மீதான காதலை அவள் துறந்து விடுவாளாம். இப்படியெல்லாம் கோரி என்னிடம் வந்தாள். அதுவும் வானம் வெளுப்பதற்கு முன்னரே. பிரம்ம முகூர்த்தத்தில் திருமண பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள முனைவர். இவளானால் பந்தத்தை முறிக்கச் சொல்லி அந்நேரத்தில் என்னிடம் வந்து நிற்கிறாள். உங்கள் இருவருக்கும் முடி போடும் முன்பு என் முடியெல்லாம் கொட்டி போய்விடும் போலடா. உங்கள் இருவரது கோரிக்கையும் என்னால் நிறைவேற்ற முடியாது. யார் யாருடன் பேச வேண்டும் பேசக்கூடாது என்றெல்லாம் யாராலும் உத்தரவிட முடியாது. அதுபோல வாகினியின் கோரிக்கையும் ஏற்புடையது அல்ல. ஏனெனில் எந்த நிகழ்வைக்கான நான் பல ஆண்டுகளாக துடிக்கிறேனோ அந்த திருமணத்தையே அவள் நிறுத்த பார்க்கிறாள். என் மணிமுடி இறங்கிவிட்டாலும் உன்னையும் அவளையும் மனவாழ்க்கையில் இணைக்காமல் விடமாட்டேனடா. வாகினியை விடு. வேந்தன் விவகாரத்திற்கு வா. நீ அவரை சீண்ட சீண்டத்தான் வாகினிக்கு அவர் மீது மரியாதை கூடும். யார் கண்டது? உன்னை வம்பிழுக்கவென்றே வேந்தனும் அவளை விரும்பக்கூடும். அந்த விருப்பம் நாளடைவில் காதலாகவும் மாறக்கூடும். சும்மா கிடந்த சங்கை ஊதுக்கெடுத்தானாம் ஆண்டி என்பது போல இல்லாத உணர்வை அந்த மனிதரின் மனதில் எழுப்பிவிடாதே வருணா. வேந்தனை வம்பிழுப்பதை கைவிடு என்று எச்சரித்து வந்தான் அரசன். வருணன் இதற்கு மறுமொழியாக, நான் வாகினிக்காக மட்டும் வேந்தனிடம் மோதவில்லை அரசே. அவனிடம் ஏதோ மர்மம் உள்ளது. அவன் நம்மிடம் எதையோ ஒன்றை மறைக்கிறான். சௌபவதத்தில் இருந்து கிளம்பி வந்தவன் அதிகபட்சம் 2-3 தினங்களில் பார்க்கவத்தி அடைந்திருக்க வேண்டும்.
நீங்கள் எல்லாம் தேவியாரை கடத்தி கொண்டு காலையில் குதிரை ஏறி வழியெங்கிலும் குதிரைகளை மாற்றி மாலை பொழுதில் ஆதித்தபுரி சென்றடைந்து விட்டீர்கள். குதிரை செலுத்துவதில் உங்களுக்குள்ள திறனை வேந்தனுடன் ஒப்பீடு செய்ய முடியாது. இருந்தும் 3 தினங்களிலாவது முடிக்க வேண்டிய பயணத்தை வாரக்கணக்கில் நீட்டித்திருக்கிறான். நேற்றும் நாள் முழுவதும் வெளியே சுற்றிவிட்டு இருட்டிய பின்னரே கோட்டைக்கு வந்து சேருகிறான். நான் அவனை தொடர்ந்து சீண்டி வந்தால் இன்றைக்காவது ஒரு நாள் கோபத்திலாவது அவன் மறைத்து வைத்திருக்கும் உண்மைகளை வெளியிடுவான் பிரபு. அதற்குத்தான் பிரயத்தனப்படுகிறேன் என்று விளக்கம் கொடுத்தான். இதை கேட்டு வந்த அரசனோ, வேந்தனிடம் ரகசியம் உள்ளதை நானும் அறிவேனடா. உள்ளத்தை ஊடுருவி பார்க்கும் என் திறமைக்கே அசராதவர் உன் ஜாலத்திற்கா மயங்கப் போகிறார்? ரகசியங்களை அவராக வெளிப்படுத்தும் வரை பொறுத்திருப்போம். நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். முயற்சிக்கிறேன் என்று நீ எதையாவது செய்து வைத்து விடுகிறாய். உன் செயலால் சினம் கொள்பவர்களை சமாதானப்படுத்தி நான் அயற்சி அடைந்து விடுகிறேன். இப்போதைக்கு வேந்தனை மறந்துவிட்டு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்து என்று எச்சரித்து அனுப்பி வைத்தான் வருணனை. நாளிகை கடந்த பின்பு பெண் வீட்டினர் வர துவங்கியிருந்தனர். சைலேந்திரனுக்காக நிச்சயிக்கப்பட்டு அவன் மரணத்திற்கு பின்பாக அவனது தம்பி சுஷீந்திரனுக்கு மனம் செய்வதற்காக பேசி முடிக்கப்பட்டிருந்த மீனலோச்சனின் குடும்பத்தினர்தான் முதலில் வருகை தந்தார்கள். அவர்கள் வந்து சேர்ந்த சில மணி நேரங்களில் ஆருத்ராவின் குடும்பத்தினரும் அவளை சார்ந்த மக்களும் வருகை புரிந்தனர். ஊரிலிருந்து கிளம்பும் போது தங்களை சார்ந்த பெண்ணொருத்தி பெரிய இடத்து மருமகளாகப் போகிறாள் என்ற ஆனந்தத்தில் உற்சாகமாக நடைபோட்டு வந்திருந்தவர்கள் தலைநகரை நெருங்க நெருங்க தயக்கத்தில் ஆழ்ந்தனர். தலைநகரின் வனப்பும் தூரத்திலேயே தெரிந்த பார்க்கவ கோட்டையின் கம்பீரமும் அந்த எளிய மக்களை தவிப்பிற்குள்ளாக்கியது. முன்பு தங்கள் பெண் பெரிய இடத்து மருமகளாகிறாள் என்று சந்தோஷப்பட்டு வந்திருந்த அதே அவர்களது மனங்கள் தலைநகரில் பெண் வீட்டார் தங்களுக்கு அளிக்கப்பட்ட மரியாதைகளைக் கண்டு, இத்தனை பெரிய இடத்திற்கா இவள் மருமகளாகிறாள்? இவர்களது மரியாதைகளை ஏற்கும் தகுதி நமக்கு உள்ளதா என்று மலைத்து வந்தனர். ஆருத்ராவின் பெற்றோரது நிலைமையை கேட்கவே வேண்டாம். தாய்க்கும் தயக்கம் இருந்தாலும் மகளை பிரிய போகும் கவலை அந்த தயக்கத்தை தனித்திருந்தது. ஆனால் அவளது தந்தைக்குதான் மனது பற்பல உணர்ச்சிகளின் பிடியில் சிக்குண்டு சிதைந்து வந்தது. அச்சம், கூச்சம், தாழ்வு மனப்பான்மை, கவலை போன்ற பல உணர்ச்சிகளினால் அலைக்கழிக்கப்பட்டு ஒரு வழியாக தன் மக்களுடன் சேர்ந்து கோட்டை வாயிலை வந்தடைந்தார் அவர். அந்த மனிதருக்கு இந்த சஞ்சலம் என்றால் கோட்டை காவலர்களுக்கோ வேறொரு தயக்கம். கோட்டைக்குள் சக்கரவர்த்தி தங்கியிருப்பதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அலட்சியம் காட்டக்கூடாது. விருந்தினர்களை சோதனையிட்டே தீர வேண்டும். அதே நேரத்தில் வீட்டு மருமகளாகவும் நாட்டின் எதிர்கால ராணியாகவும் விளங்கப் போகிறவளின் உற்றார் உறவினர்களை எவ்விதம் அவர்களது மனம் நோகாதவாறு சோதனையிடுவது என்று தயங்கி வந்திருந்தனர். அவர்களுக்கு சிரமமின்றி அந்த வேலையை ஆருத்ராவின் தோழியும் அறிவில் சிறந்தவளுமான மாதவியே மேற்கொண்டாள். கோட்டை வாயிலை நெருங்கியவுடன் பின்வரிசையில் இருந்தவள் தன்னவர்களையெல்லாம் இடுத்து தள்ளி முதல் வரிசைக்கு வந்து தன் கூட்டத்தினர் புறமாக திரும்பி, நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள் பெரியோர்களே, கோட்டைக்குள் சக்கரவர்த்தி தங்கியிருக்கிறார். ஏற்கனவே 8 திக்கிலும் ஆபத்துகள் அவரை எட்டி பார்த்த வண்ணம் சூழ்ந்திருக்கின்றன. நம்மவர்களால் நம் பிரபுவுக்கு எந்த இடர்பாடும் வந்துவிடக்கூடாது. நாம் அனைவரும் நல்லவர்கள், கள்ளம் கபடம் அறியாதவர்கள். ஆனால் நாம் பயணித்து வந்த பாதையில் எத்தனையோ துஷ்டர்கள் நம்மை நெருங்கி வந்திருக்கலாம். யார் கண்டது? நமக்கே தெரியாமல் நமது உடைமைகளில் விஷம் போன்ற ஆபத்தான பொருட்கள் எவற்றையேனும் வைத்துச் சென்றிருக்கலாம். நம்மை காக்கும் இறைவனான நம் பிரபுவையே நாம் பாதுகாக்க வேண்டிய துரதிருஷ்டவசமான சூழ்நிலையில் தற்போது இருக்கிறோம். அம்மனிதரது அருமை பெருமைகளையும் சாதனைகளையும் மக்களாகிய நாம் அவர் மீது கொண்டுள்ள பக்தியையும் பொறுத்து கொள்ள மாட்டாத பாவிகளான பகைவர்கள் புற்றீசல் போல பெருகிக் கொண்டு வருவதுதான் இதற்கு காரணம். பிரபுவின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது. நம்மால் இயன்றவரை அவரது நலத்திற்காக பாடுபட வேண்டும். காவலர்களைப் போல் நம்மால் வாளேந்திக் கொண்டு போருக்கு செல்ல இயலாது. ஆனால் பிரபுவுக்கு அபாயம் ஏற்படாமல் இருப்பதில் அந்த காவலர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க நம்மால் இயலும். இப்போதே அனைவரும் அவரவராக முன்வந்து உங்கள் உடைமைகளை வீரர்களிடம் பிரித்து காட்டுங்கள். பெண் வீட்டார் நம்மை சோதனையிட அவர்கள் சங்கோஜப்படக்கூடும். நம்மை பரிசோதித்தால் அது ஆருத்ராவை மணக்கப் போகும் இளவரசர் அரவிந்தனின் மனதை காயப்படுத்துமோ என்று வீரர்கள் கருதக்கூடும். அவர்களுக்கு எந்த அசௌகரியமும் வேண்டாம். நமது பெண் வாழப்போகிற இந்த கோட்டையில் அவள் கௌரவத்துடனும் பெருமையுடனும் வாழ வேண்டுமெனில் நம்மிடம் எந்த குற்றங்குறைகளும் இருத்தல் கூடாது. எல்லோரும் முன்வந்து சோதனைகளுக்கு ஒத்துழையுங்கள் பார்க்கலாம் என்று உரிமையுடன் தன் மக்களுக்கு உத்தரவு போட்டவள் துவக்க புள்ளியாக தானே சென்று தன் உடைமைகளை வீரர்களிடம் சோதனையிடச் சொல்லி சமர்ப்பித்துவிட்டு அங்கே இருந்த பெண் காவலர்களிடம் சென்று தன்னை சோதனையிடுமாறு கேட்டுக்கொண்டாள். அடுத்ததாக ஆருத்ராவை நோக்கியவள், அம்மா வருங்கால ராணி,
நாளையிலிருந்துதான் நீ நாட்டுக்கு ராணி. இன்று நீ சாமானிய பெண்தான். சோதனைகளுக்கு உட்பட வேண்டியவள்தான். ஒய்யாரமாக நின்றிராமல் வந்து காவலர்களுக்கு ஒத்துழைப்பு கொடு என்று அதிகாரம் செய்தாள். மாதவியின் உயர்ந்த குணத்தை அறிந்திருந்த ஆருத்ராவும் புன்சிரிப்போடு சோதனைகளுக்கு இசைந்து கொடுத்தாள். மாதவியின் சொற்பொழிவுக்கு பிற்பாடும் மணப்பெண் ஆருத்ராவே பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு தன் பங்களிப்பை நல்கியதாலும் பெண் வீட்டை சார்ந்த அனைவருமே தாங்களாக முன்வந்து சோதனைகளுக்கு உட்பட்டு காவலர்களுக்கு உதவி புரிந்தனர். இந்த காட்சியை எல்லாம் சற்று தூரத்தில் இருந்து ரசித்தபடி கண்டு வந்திருந்தான் இன்பவேந்தன். பெண் வீட்டாரின் கூட்டத்தோடு சேர்ந்து எதிரிகள் எவரேனும் ஊடுருவக்கூடும் என்று அஞ்சியிருந்தவன், கோட்டை காவலர்கள் தங்கள் வருங்கால ராணியை சோதனையிட தயங்கக்கூடும் என்று முன்கூட்டியே யூகித்திருந்தான். அவர்களுக்கு அந்த சங்கடத்தை கொடுக்காமல் சக்கரவர்த்தியின் மெய்க்காவலர்களான தானும் தனது ஆட்களும் பாதுகாப்பு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி செய்தால் ஒருவேளை பெண் வீட்டார் அதிருப்தி அடைந்தாலுமே மெய்க்காவலர்கள் தங்கள் மீதுதான் வருத்தம் ஏற்படும். அவர்களுக்கு தினம் தினம் புதுராணியை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள பார்க்கவ காவலர்களுக்கு அந்த அசௌகரியம் ஏற்படாது என்ற எண்ணத்தில்தான் வேந்தன் அந்த பொறுப்பை மேற்கொள்ள வாயிலுக்கு வந்திருந்தான். ஆனால் தான் செயலாற்றும் முன்பாக மாதவி முந்திக் கொண்டு யார் மனதும் புண்படாத வகையிலும் யாருடைய பணிக்கும் இடையூறு ஏற்படாத வகையிலும் திறமையுடன் செயலாற்றியது வேந்தனை வியக்கச் செய்திருந்தது. பெண்ணவளின் செய்கைகளை ரசித்தபடி பார்த்திருந்தான் வேந்தன். அந்த கணம் அவனே எதிர்பார்த்திராத வகையில் வேந்தனை பின்னாலிருந்து நெருங்கி வந்திருந்த வருணன் முன்னவனின் காதோரமாகச் சென்று, இந்த பெண் மிகவும் சூட்டிகையாக இல்லை? உங்களுக்கு பொருத்தமானவள் இவள்தான் வேந்தரே. அழகும் அறிவும் ஒரு பெண்ணிடத்தில் ஒரு சேர இருப்பது அபூர்வம். இவளுக்குள் அவைகள் இரண்டும் தஞ்சம் புகுந்திருக்கின்றன. தங்களுக்கு இவளை விட அழகான அறிவான பெண் கிடைக்க மாட்டாள் வேந்தரே, பரிசீலியுங்கள் என்றான் யோசனை கூறும் துணியில். காதோரமாக கிசுகிசுத்தவனை முகத்தில் இலக்கார புன்னகையுடன் திரும்பி பார்த்த வேந்தன் உடனே தனது முகபாவத்தை மாற்றிக்கொண்டு வியப்புற்றவன் போல நடித்து, வருணரே, தாங்கள் இங்கா? அதுவும் இந்த நேரத்திலா? இது உணவு உண்ணும் வேலையாயிற்றே. நீங்கள் உணவை துறந்து என் நலனை நாடி வந்திருப்பது ஆச்சரியமாக உள்ளதே. அது சரி, எனக்கு ஒரு ஐயம். எப்போதிருந்து நீங்கள் திருமண தரகர் வேலையை பார்க்க துவங்கினீர்கள்? எனக்கு பெண் பார்ப்பதில் தீவிரம் காட்டுகிறீர்கள். எப்படி இருந்த மனிதர் நீங்கள்? உங்களுக்கு இந்த நிலையா? வாளேந்தி நெஞ்சை விடைத்துக் கொண்டு அரசருக்கு முன்னால் நின்று அவரை நோக்கி வந்த ஆயுதங்களை கிழித்து வீசியவர் நீங்கள். இன்றோ யாரோ ஒருவன் எனக்கு பெண் பார்த்து கொடுக்கும் தரகர் வேலையை செய்கிறீர்கள். எல்லாம் விதி வருணரே. அஞ்ஞாத வாசத்தில் ஆனானப்பட்ட அர்ஜுனனே வில்லை மண்ணுக்குள் புதைத்துவிட்டு விராட நாட்டில் அபிநயம் பிடித்து ஆடும் நாட்டிய கலைஞனாக மாறியிருந்தான். கதையை உயர்த்தி எதிராளியின் சதையை பிளக்கும் பீமனோ கரண்டியை பிடித்து அதே விராட நாட்டு கோட்டையில் உணவு சமைக்கும் பணியாளனாக உருமாறியிருந்தான். இறைவன் ஸ்ரீகிருஷ்ணரின் அத்தை மகன்கள் அவர்களுக்கே இந்த நிலை என்றால் சாமானியனான உங்களை பற்றி கேட்கவா வேண்டும்? காலம் உங்கள் கோலத்தை எப்படி மாற்றியிருக்கிறது பாருங்கள் வருணரே என பொய் பச்சாதாபம் காட்டியவன் பின்பு மனதை தேற்றிக்கொள்பவன் போல பாவனை செய்து, சரி, அதை விடுங்கள். என் திருமணத்தை குறித்து பேசினீர்கள் அல்லவா? வயதாகிவிட்டபடியால் உங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாகிவிட்டது என்று நினைக்கிறேன். நான் தான் கூறியிருந்தேனே, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்று. அவளிடம் இன்னும் எனது காதலை சொல்லவில்லை. ஒருவேளை நான் சொல்லி அந்த பெண் என்னை நிராகரித்தாளானால் பிறகு இந்த சூட்டிகை பெண்ணை பற்றி யோசிக்கிறேன். இன்னொன்று, என்னை பொறுத்தவரையில் பெண்ணிடம் அழகும் அறிவும் மட்டும் இருந்தால் போதாது வருணரே. எனக்கு வரப்போகும் மனைவிக்கு வீரமும் இருத்தல் வேண்டும். அவள் சண்டைக்கலை கற்றவளாக இருத்தல் வேண்டும். என் காதலி அற்புதமாக சண்டை செய்வாள். அவளுக்கு கிடைத்த குரு அப்படி. அவளது குரு அளப்பரிய திறமையுள்ளவர். ஏனெனில் அந்த குருவுக்கு சண்டை கற்றுக் கொடுத்த குருவும் மிகுந்த திறமைசாலி, தன்னிகரற்ற மாவீரர். சக்கரவர்த்தியாக இருந்த போதிலும் குறும்புகளுக்கு பேறு போனவர் அவர். இருந்தாலும் சண்டை என்று வந்துவிட்டால் குறும்பை ஓரந்தள்ளிவிட்டு தீவிரமாக களத்தில் குதித்து விடுவார். அறிவும் ஆற்றலும் இரத்த பரம்பரையில் மட்டுமல்ல வருணரே, குரு பரம்பரையிலும் கடத்தப்படுகிறது. அந்த வகையில் அத்தகைய மகத்தான குருவிடமிருந்து இரத்த உறவில்லாத என் காதலிக்கு அந்த திறமைகள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது என்றெல்லாம் விளக்கம் கொடுத்துவிட்டு தன் காதலியை எண்ணி உருகி அவளுடைய நினைவில் கரைந்தவன் போல பரவசத்துடன் நடைபோட்டு சென்றான் வேந்தன். விளக்கத்தை கேட்ட வருணனுக்கோ பேசிச் சென்றவனை அடிக்க புஜங்கள் துடித்தன.